ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா லாஸ்ட் வீடியோவில் ஷார்ட் டேர்ம் டெப் சைக்கிள், லாங் டேர்ம் டெப் சைக்கிள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அந்த ஷார்ட் டேர்ம் டெப் சைக்கிள், லாங் டேர்ம் டெப் சைக்கிள் எப்படி இதாகுது, எப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் கிட்டத்தட்ட அதே தான். ஆனால் இது பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள் சொல்லுவோம். பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள்னா என்னென்னா அதே தான். மார்க்கெட்டை எப்படி பூம் பண்ணி மேலே ஏற்றுறாங்க, அது எப்படி அந்த பபுள் பஸ்ட் ஆகிட்டு அப்படியே அது அப்படியே கீழே வருது. ஸோ இது பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள்னு சொல்லலாம். ஸோ பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனாவில் பார்த்தீங்கன்னா 2020 மார்க்கெட் பயங்கரமாக விழுந்துருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து 2020 2024 வரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சரியான பூம். அதுக்கப்புறம் 2024 அப்படியே கிராஜுவலாக இறங்கி 2026 பஸ்ட் ஆகி மார்க்கெட் கிட்டத்தட்ட 26,000 கிட்ட வரையெல்லாம் போயிட்டு இப்போ ரொம்ப லோவாக 22,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ இதுதான் பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இந்த பூமு பஸ்ட்டு இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மெயின் காரணம் சென்ட்ரல் பேங்க்கு. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் சென்ட்ரல் பேங்க் தான் இது மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவரால் பிக்சராக இது எப்படி இந்த ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ஓவரால் எக்கனாமி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு 1600 அந்த ரேஞ்சிலேருந்து நம்ம இப்போ உள்ள இந்த மாடர்ன் எக்கனாமியோட பேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அந்த ஒரு இதை பார்க்கலாம். இப்போ இப்போ ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா பேங்க்கு கிட்ட 1 lakh அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 lakh நீங்கள் இப்போ பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க. அதே பேங்க் என்ன பண்ணுது, 1 lakh லெண்ட் பண்ணுது வேறு ஒருத்தவங்களுக்கு. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும், இப்போ பேங்க்கு கிட்ட 1 lakh இருக்குது. அது 1 lakh லெண்ட் பண்ண பேங்க் கிட்ட எவ்வளோ இருக்கும், பேங்க் கிட்ட இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது. அதை நீங்கள் இன்னொருத்தருக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு. அதை இன்னொருத்தருக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்? உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது, 0. கரெக்டாக. ஆனால் பேங்க்கில் இந்த கேஸ் கிடையாது. பேங்க்கில் என்ன கணக்குனா பேங்க்கு கிட்ட ஒருத்தர் 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறாரு. பேங்க் 1 லட்ச ரூபா ஒருத்தருக்கு வட்டி கொடுக்குது அப்படின்னா, 1 லட்ச ரூபா ஒருத்தருக்கு லோன் கொடுக்குது அப்படின்னா பேங்க்கு கிட்ட எவ்வளோ இருப்பு தொகை இருக்குன்னா 2 லட்சம். இதுதான் பேங்க் கணக்கு. இது இப்படி தான் ஒர்க் ஆகும். இது எப்படி பேங்க் இந்த சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பேங்க் எவ்வளோ கடன் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதே சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். போனோட்டம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறது மூலமாக கடன் கொடுக்கறது எவ்வளோ, அதாவது லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம பீப்புள் கடன் வாங்குறதை குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பேங்க்கே கடன் தான் வாங்குவாங்க. பேங்க்கே சென்ட்ரல் பேங்க்கிட்ட கடன் வாங்கி தான் லெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேங்க்கோட ஆப்ரேஷன்ஸை லிமிட் பண்ணுவாங்க. ஸோ இது டைரெக்டாக நம்மளோட இது பண்ணுறத விட பேங்க்கோட ஆப்ரேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹையாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ஸுமே அதிகமாக லோன் கொடுக்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி தான் சென்ட்ரல் பேங்க் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரி, ஓகே. அப்போ சென்ட்ரல் பேங்க்கை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெட்ரல் பேங்க் எடுத்துக்கோங்க. யூஎஸோட நம்ம ஊரில் இருக்க ஃபெட்ரல் பேங்க் இல்லை, யூஎஸோட ஃபெட்ரல் பேங்க் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் யூஎஸ் சென்ட்ரல் பேங்க்கு. நமக்கு ஆர்பிஐ தான் சென்ட்ரல் பேங்க்கு. ஸோ இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது கொஞ்சம் கான்ஸ்பிரசி தியரி மாதிரி போகலாம். பட்டு என்ன இருக்கோ அதை நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன், கான்ஸ்பிரசி இல்லாமல். ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணுறது என்னென்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டான IMF, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனு, வால் ஸ்ட்ரீட்டு, வேர்ல்டு பேங்க்கு, இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் ஒரு சில எலைட்ஸும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யார் அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம்
சென்ட்ரல் பேங்க்கை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக எதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள மாதிரி மக்களை இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 13 ஃபேமிலி தான் வந்து வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இலுமினாட்டி அது இதுன்ட்டு. ஆக்சுவலாக அவங்களுக்கு இலுமினாட்டின்னு பேர் கொடுத்தா அதுக்கு வச்சுக்கலாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரியா. பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து இலுமினாட்டிங்கிறது வந்து அவங்க வந்து டைரெக்டாக மக்கள் எல்லாம் இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்ஸ்டைன் ஃபைல் லீக் ஆகிருக்கு. ஸோ அவங்க என்னென்னா சாத்தான் வழிபாடு பண்ணுறாங்க, அது இதுன்னு நிறையா சொல்லிகிட்ருக்காங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எக்கனாமியாக பேசுனா வந்து ஆக்சுவலாக இந்த இயர் எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து மோஸ்ட்லி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் இருக்க டிஸ்கஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட் டைம் கூட சவுதியில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அதோட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இந்த வேர்ல்டு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே அங்கேருந்து தான் டிசைட் ஆகும். ஸோ இப்போ இந்த குளோபல் வார்மிங்கு, நம்ம அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகணும், இது எல்லாமே அங்கே டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அதுதான் வந்து அதில் பேசக்கூடியது, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபி மார்கனோட சிஇஓவாக இருக்கலாம், இல்லை பிளாக் ராக்கு, வேன்கார்டு இவங்களோட சிஇஓஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்மேனோ இல்லை அதோட சீனியர் பர்சன்ஸோ வந்து பேசலாம். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த எலைட் குரூப்பு, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ், வால் ஸ்ட்ரீட்ஸில் இருக்க கொஞ்சம் பெரிய தலைங்க, மற்ற வேர்ல்டு பேங்க்கு, இதெல்லாம் வந்து எதுக்குன்னா வந்து இன்டைரக்டாக மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இன்டைரக்டாக மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுனா எப்படி? சென்ட்ரல் பேங்கை கண்ட்ரோல் பண்ணால் போதும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இது பண்ணுறது மூலமாக எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா வந்து இப்போ கூட ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து வார் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து வார் வந்து பார்த்திங்கன்னா மாசஸ்க்கு அது பெரிய பாதிப்பு. மாசஸ்னால் மாபு மக்கள், நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு. ஆனால் பெரிய பணக்காரங்களுக்கு அதுதான் வந்து சம்பாதிக்கிறதுக்கான இடமே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸோ இப்போ வந்து இந்த வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இன்டைரக்டாக வந்து மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இதெல்லாம் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இப்படி தான் வேர்ல்டு இதாக போகுது, அடுத்து இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணும்போது என்ன நடக்குன்னா, நம்மள மாதிரி லட்சக்கணக்கான ரீட்டைல் ட்ரேடர்ஸ், சின்ன சின்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் இருக்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸோ அதோட ஃபண்டு மேனேஜர்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. எஸ்பிஐ, ஐசிசிஐ, குவான்ட்டு, வாட்டவர் மியூச்சுவல் ஃபண்டு, ஸோ முத்தூட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாருமே அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா இது இன்டைரக்டாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி தொடங்குச்சு, எப்படி வந்து இவங்கக்கிட்ட கண்ட்ரோல் போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா வந்து 1688 அந்த வருஷத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து டச் எம்பையரும் பிரிட்டிஷ் எம்பையரும் ஒரு கொலாபில் போகிறாங்கன்னா வந்து என்னென்னா வந்து டச் எம்பையர் தான் வந்து அந்த பீரியடில் வந்து பெரிய எம்பையராக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ரீசன்னா வந்து அவங்க வந்து எப்படி பணக்காரங்களாக இருந்தாங்க, டச் எம்பையர் பயங்கர பணக்காரங்களாக இருந்தாங்க. எப்படி பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா வந்து அவங்க ஸ்பைசஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸ்பைசஸ்னால் வந்து அந்த மிளகு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ ஸ்பைசஸ் கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன நடந்துச்சு வந்து அவங்களுக்கு வந்து நிறையா பணம் வரவு இருந்துச்சு. ஸோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் எம்பையரை பார்த்துட்டு ஓகே
ஸோ நம்ம வந்து இதில் இப்போ எப்படி யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் வந்து மிலிட்ரி சப்போர்ட் தரேன்னு சொல்லிட்டு அவங்களோட வளத்தை இன்டைரக்டாக சுரண்டுறாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ பிரிட்டிஷ் எம்பையரும் என்னென்னா வந்து ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஃபண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க 1694 வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ணி பணத்தை பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பணம்ன்ற கான்செப்ட் அப்போ தான் உள்ளே கொண்டு வருது. எதுக்கு பணத்தை பிரிண்ட் பண்ணுறாங்க? அதுக்கு முன்னாடி எல்லாம் கோல்டு சிஸ்டம். ஸோ அவங்களுக்குரிய ஒரு கேஷ் சிஸ்டம் இருந்தாலும் அது வந்து இது இப்போ அது ஏதாவது ஒரு வேல்யூபிளான மெட்டீரியலில் தான் இருக்கும், கோல்டு ஏதோ ஒன்று. ஸோ இவங்க பணத்தை பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணி அங்கே உள்ள மக்களுக்கு 5 பார்லிமெண்ட்டில் உள்ள பீப்புளுக்கு காசு கொடுக்குற மாதிரி, அதாவது அந்த பார்லிமெண்ட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி. ஏன் இண்டிவிஜுவல் கிங்ஸுக்கு காசு கொடுக்காம பார்லிமெண்ட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் கிங்ஸ் வந்து போரில் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரு நாட்டோட பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்தா என்னாகும், அது டைரெக்டாக இது வந்து என்ன ஆகும்னா வந்து இப்போ வந்து ப்ராஃபிட்லாம் வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆயிரும், லாஸஸ்லாம் சோசியலைஸ்ட் ஆயிரும். எப்படி ப்ரைவேட்டைசேஷன் ஆகும்னா ப்ராஃபிட் வந்தால் இவங்க எடுத்துக்கலாம். அதாவது இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டச்சு வந்து இப்போ ஏதோ ஒரு இதில் ஜெயிச்சு அவங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் வருது அப்படின்னா வந்து இதை அவங்க எடுத்துக்கலாம். அதுவே வந்து லாஸ் வருதுன்னா என்ன ஆகும்னா வந்து பார்லிமெண்ட் மேலே இருக்கிறதுனால என்ன ஆகும், ஸோ அது அந்த எம்பையருக்கு தான் லாஸு. எம்பையருக்கு லாஸுங்கும்போது அந்த லாஸ் வந்து அந்த பர்டிகுலர் கிங்கோ இதுக்கோ போகாது, அந்த கவர்மெண்ட்டோட லாஸாக தான் அது க்ரியேட் ஆகும். ஸோ கவர்மெண்ட்டோட லாஸுங்கும்போது அது எங்கே போய் அஃபெக்ட் ஆகும், மக்கள்கிட்ட தான் போய் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க அப்பயே வந்து ப்ராஃபிட்டபுளாக ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டு லாஸ் ஃபுல்லாக சோசியலைசேஷன் பண்ணிட்டாங்க. மக்கள்கிட்ட தள்ளி விட்டாங்க லாஸ் ஃபுல்லாக. ப்ராஃபிட்டபுளாக அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ நிறையா கான்ஃப்ளிக்டை உருவாகிக்கிட்டு இருக்கிறது காரணம். ஸோ 2வது பாயிண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன, இந்த மாதிரி பீரியடில் போருக்கு போகிறது தான் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன். போருக்கு போனால் தான் வெல்த் க்ரியேட் ஆகும். போருக்கு போனால் எப்படி வெல்த் க்ரியேட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? லாஸ்ட்டாக தான் அவங்க வந்து மக்கள் கணக்கில் எழுதிடுவாங்கள்ல. ஸோ அந்த போருக்கு செலவான செலவுகளை கவர்மெண்ட் வந்து யாருக்கு கொடுக்கும், டச் கவர்மெண்ட் வந்து யாருக்கு கொடுக்கும், பிரிட்டிஷ் எம்பையர் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. ஸோ அப்போ வந்து போர் உருவாகிறதுக்கு காரணமே வந்து என்னென்னா அவங்க பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் போரே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா போரில் வந்து நட்டக்கணக்கெல்லாம் மக்கள் தலையில் எழுதிட்டு ஈஸியாக லாபத்தை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஒரு சில மெத்தடாலஜி இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வேணால் அதை இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு சும்மா பேசிக்காக சொல்கிறேன். டிரான்ஸ்நேஷ்னலிசம் சொல்லுவாங்க. டிரான்ஸ்நேஷ்னலிசம்னா என்னென்னா பார்டர் ஓப்பன் பண்ணி விடுறது. அவங்களோட கரன்சியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பார்டர் ஓப்பன் பண்ணி விடுறது. அதாவது அவங்க பார்டரை தாண்டியும் அவங்க கரன்சி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்நேஷ்னலிசம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த பாயிண்ட்னா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த மெட்டீரியலிசமு, பொருளுக்கு, காருக்கு, வீடுக்கு இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து ஆசைப்படுறது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா மீடியாஸ் நிறையா இது மூலமாக வந்து அவங்கள வந்து ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. சேவ் பண்ண வைக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க, மக்களை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து லிபரலைசேஷன் பண்ணி மக்களை நல்லா ஸ்பெண்ட் பண்ண வைப்பாங்க. இப்படி வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 1688 இது ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த மாதிரி 1694 வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை உருவாக்கிட்டாங்க. சிஸ்டமை உருவாக்குனவங்க அடுத்து எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்து தான் அப்படியே யூஎஸ் போகிறாங்க. இங்கேருந்து தான் யூஎஸோட இது பிறக்குது. யூஎஸோட அந்த வேர்ல்ட் டாமினன்ஸ் வந்து பிறக்க ஆரம்பிக்குது. ஸோ கான்ஸ்பிரசி தியரின்னு பார்த்தா வந்து அந்த பிரிட்டிஷ் எம்பையர்லேருந்து அனுப்பப்பட்ட சில ஏஜென்ட்ஸ் தான் வந்து அங்கே போயிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம அப்படி எடுத்துக்காமல் ஓகே அது கான்ஸ்பிரசியாக இருக்குது அப்படி எடுத்துக்க வேணாம்,
நார்மலாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா வந்து இங்கேருந்து சில ஆண்டர்ப்ரனர்ஸ் யூஎஸ் மூவ் ஆகுறாங்க. யூஎஸில் மூவ் ஆகிட்டு அங்கே இருக்க முக்கால்வாசி இதை கண்ட்ரோல் பண்ணி மோனோபொலி ஆகுறாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது உங்கள் சாய்ஸ். வந்து இங்கேருந்து பிரிட்டிஷ் எம்பையர்லேருந்து சில ஏஜென்ட்ஸ் அனுப்பப்பட்டு அவங்க போய் யூஎஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்களா அப்படின்னு வச்சாலும் வச்சுக்கலாம். இல்லை இங்கேருந்து சில ஆண்டர்ப்ரனர்ஸ் அங்கே போய் வேகமாக டெவலப் ஆகுறாங்கன்னு வச்சாலும் வச்சுக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் ராக்கஃபெல்லர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆயில் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அவர் தான். யூஎஸ் மோஸ்ட்லி யூஎஸ் ரீஜியன்ஸ் அந்த மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறது அவர் தான் ஸ்டார்டிங்கில் இது பண்ணார். அடுத்து ஆண்ட்ரியூ கார்னகி, ஜேபி மார்கனு, வேண்டர்பில்ட்டு இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள். ஸோ நீங்கள் இந்த ஜேபி மார்கனை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜேபி மார்கன் பேங்க்கு இந்த மாதிரி இருக்குது. வேர்ல்டு சின்னஸ்ட் பேங்க்குன்னு கூட சில பட்ட பேர் இருக்குது அதுக்கு. ஏன்னா வந்து ஜேபி மார்கன் வந்து அது கொஞ்சம் ஈவில் பேங்க்கு, டெவில் பேங்க்கு அப்படிலாம் வந்து மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்க தான் மோஸ்ட்லி இந்த பேங்கிங் சிஸ்டம் உருவாக காரணம் இருந்தாங்க. ஸோ இவங்க ஜேபி மார்கனோட இன்னொரு கான்ஸ்பிரசி என்ன கேட்டிருப்பீங்கன்னா டைட்டானிக். ஸோ டைட்டானிக் கப்பல் வந்து இவர் தான் டைட்டானிக் கப்பலோட ஓனரு. ஸோ இவர் தான் அந்த கடைசி நேரத்தில் கப்பலில் போகாமல் எக்ஸாகி வந்தவர். ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் சொன்ன இப்போ ஜான் ராக்கஃபெல்லரோ, ஆண்ட்ரியூ கார்னகி, ஜேபி மார்கனோ, வேண்டர்பில்ட்டோ இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு ஆம்பிஷன்னா ஃபெடரல் பேங்க்ன்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணுன்றது தான் இவங்களோட ஆம்பிஷன் யூஎஸில். ஆனால் வந்து அதுக்கு பாதிப்பாக இருந்த ஒரு சில பணக்காரங்களை வந்து முடிச்சு கட்டணும்னு தான் டைட்டானிக் அனுப்புன மாதிரிலாம் ஒரு கான்ஸ்பிரசி போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து அவர் அந்த டயத்தில் வந்து உடைக்கவே முடியாத ஒரு ஷிப் ஒன்று உருவாக்கி அதை போய் பனிக்கட்டில் இடித்து உடைக்கணும் அப்படின்னா அந்த கான்ஸ்பிரன்சி எந்த அளவுக்கு நம்புகிற மாதிரி இருக்குன்னு தெரில. பட் நம்புகிறவங்களுக்கு அது அப்படி வச்சுக்கோங்க, நம்பாதவங்க பார்ப்போம் நம்ம எப்படி போவோம். ஸோ இதில் வந்து ஃபெடரல் பேங்க் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபெடரல் பேங்க் க்ரியேட் பண்ணாங்க. எப்போ 1914 ஃபெடரல் பேங்க் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா இந்த இப்போ இருக்க வேர்ல்டோட இந்த மாடர்ன் எக்கனாமியோட புதிய அத்தியாயம் தொடங்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது இப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஃபெடரல் பேங்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி எப்படி இந்த பேசிக் ஹிஸ்ட்ரி எப்படி வந்து ஒரு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு யூரோப்பியன்ஸ் தான் ஃபுல்லாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க முக்கால்வாசி. அவங்க எப்படி வந்து இந்த காலனைசேஷன்லாம் வந்து பண்ணுறாங்க, மற்ற பீப்புள் எப்படி புவராகவே இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை மைண்ட் செட்டு அவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை.